அப்போங்க பசங்க வந்து ரீவேல்யூக்கு போட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, என் பையன் வந்து 4 மார்க்கு, இன்னொரு பையன் 0, இன்னும் 2 பையன் வந்து கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்திருந்தாங்க. ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வந்துருச்சு. அப்போ திருப்பி இப்போ போட்ட உடனே இவங்க பாஸ் ஆகிட்டாங்க, 4 பேருமே போட்ட 4 பேருமே பாஸ் ஆகிட்டாங்கன்னு வந்துருச்சு. நான் ஏன் திரும்ப என் பையனை போட சொன்னேன்? என் பையன் வந்து ஃபெயில் ஆகிற பையனே கிடையாது. எப்படின்னா 80, 85, 90 இந்த மாதிரி மார்க் எடுக்கிற பையன். எல்லாத்துலேயுமே எப்பவுமே இப்படி தான் எடுப்பான். இதில் மட்டும் எப்படி அவன் ஃபெயில் ஆவான்? அப்போ அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு எனக்கு தெரியுது. தெரிஞ்சனால தான் நான் போட சொன்னேன். என் பையன் என்ன பண்ணால், மற்ற பசங்க எல்லாரும் சேர்ந்து போடலாம்டா. அப்போ அதில் கூட ஒரு பையன் என்கிட்ட காசு இல்லைடா, 1000 ருபீஸு, நான் அடுத்த வாட்டி கூட பார்த்துக்கிறேன்னு. எப்படின்னா காசு இல்லாத பிள்ளைங்க தான் எல்லாமே, ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க. பரவாயில்லன்னு சரி போட்டுட்டாங்க 4 பேரும். 4 பேருமே பாஸ் ஆகிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ முதல்ல கரெக்ஷன் பண்ணாங்களே அந்த சார் வந்து என்னது, அவங்க என்ன இஷ்டத்துக்கு அப்போ தப்புன்னு போட்டு போவாங்களா? அப்போ இப்போ வந்து சார் வந்து இப்போ ஒரு ரீவேல்யூ போட்டால் மட்டும் நம்ம வந்து அப்போ ஒழுங்காக பார்த்து கரெக்ஷன் பண்ணுவாங்களா? இது வந்து இவங்க மேலே இருக்க தப்புனால குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, அரியர்னு வச்சுட்டாங்கன்னு ஒரு வந்துடும். அரியர் வச்சுட்டு வெளியே வேலைக்கு போக முடியுமா? அந்த அரியர்ன்ற இது நீங்கள் பதிவு பண்ணிட்டாலே என்னவோ அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்க்கையை நாசமாகும்ல. இவங்க வந்து எப்படி ஒரு நடக்குது பாருங்க. இதை கேட்குறதுக்கு கூட இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்குது. என்ன காசுக்காண்டி பண்ணுறாங்க என்னன்னு எனக்கு தெரில. பணம் வந்து ரீவேல்யூ போட்டால் தான் வந்து சும்மா இந்த மாதிரி போட்டு விடுவோம், இவங்க போடுவாங்க, அப்போ நம்ம வந்து பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நடக்குதா? இது வந்து எனக்கு ஃபுல்லாக தெரில. பணம் இது யார்கிட்ட போகுது, இல்லை அதனால பண்ணுறாங்களா, இல்லைன்னா வந்து ஏன்னா முதல்ல அப்போ கரெக்ஷன் பண்ண சார் எப்படி அவர் ஃபெயில்டுன்னு ஆக்குவார், அப்போ 2வது திருப்பி கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து எப்படி பாஸுன்னு ஆக்குனார்? பார்த்தீங்களா எப்படி ஒரு இருக்குது. இப்போ போடாத பிள்ளைங்கள்லாம் வந்து காசு இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்து நான் போடலைன்னு, அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் என்னது அரியர்னு வச்சிடுறீங்க. அப்போ அந்த முத்திரை குத்திடுறீங்க அந்த குழந்தைங்களுக்கு. வெளியே வரத்துக்குள்ளேயே இங்கேயே அரியரு, அந்த பிள்ளைங்க திருப்பி அதுங்க அரியர் வச்சு அதை பாஸ் பண்ணிட்டு வெளியேறணும். எவ்வளோ ஒரு ஊழல் நடக்குதுங்க பாருங்கள். இந்த ஊழல்லாம் கேட்குறதுக்கு இந்த கல்வித்துறையில் இருக்கவங்கலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது ஒவ்வொரு காலேஜில் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படி தெரியாது. நம்மலாம் சொன்னால் தான் புரியும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து சொல்லிடணும். இது பார்க்குறவங்க வந்து இந்த கல்வித்துறையில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்து ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா இவ்வளோ ஊழல் நடக்குது, கூப்பிட்டு விசாரிக்கலாம், நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த பசங்கள்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீவேல்யூ போட்டிங்கன்னா இப்போலாம் என் பொண்ணு காலேஜ்லேயும் வந்து ஒரு பொண்ணு ரீவேல்யூன்னு போட்டுச்சு, அதுவும் பாஸ் ஆயிடுச்சு. பெரிய இந்த எப்படி வந்து அந்த காலேஜ்லேயும் வந்து இந்த மாதிரி எனக்கு காசுக்காண்டி தான் பண்ணுறாங்களான்னு எனக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருக்குது. பிள்ளைங்களெல்லாம் வந்து வேண்ட்டு ஃபெயில் ஆக்கிட்டு அரியர்னு வச்சு விட்டு அப்புறம் வந்து இவங்க ஒரு சில பிள்ளைங்க நம்ம போட்டு பார்க்கலாம், நிறைய சில பிள்ளைங்க தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. போட்டு பார்க்குறதுல காசு அளவு ஆகும்ல அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களோ எனக்கு இது ஃபுல்லாக தெரியல எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கரெக்ஷன் பண்ணவங்க முதல்ல கரெக்ஷன் பண்ண சார் ரொம்ப தப்புன்னு எனக்கு புரியுது. 2வது பண்ணும்போது அப்போ மட்டும் பாஸ் ஆகிடுவாங்களா? இப்போ நான் ஏன் அப்படி, கண்டிப்பாக எனக்கு தெரியும் என் பையன் வந்து ஃபெயிலே ஆகிறதுக்கு 4 மார்க் எடுக்கக்கூடிய பையனா அவங்க. 80, 85, 90ன்னு எல்லாத்துலேயும் எடுக்கிற ஆள் 4 மார்க் எங்கேயாச்சும் வருவாங்கன்னா அவனாம் அசால்ட்டாக எழுதிட்டு வரக்கூடிய ஆள். இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருக்க சாருங்களாம் முதல்ல நீங்கள் தூக்கிடணும். அவங்களெல்லாம் வேலையிலே வைக்காதீங்க தயவு செஞ்சு. சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, ஆனால் அந்த ஒழுங்காக அந்த வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையே செய்கிறது இல்லை எவனும். நன்றி.